மலேசியால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து எல்லாரும் ட்ரக்கிங் போகிறாங்க. அப்படியே ட்ரக்கிங் போயிட்டு வந்த கொஞ்ச நாளில் போயிட்டு இருந்த அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் இறந்து போகிறார். என்னடா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவருக்கு வந்து ரேரான ஒரு டிசீஸ் வந்து அஃபெக்ட் பண்ணியிருக்கு. அந்த டிசீஸ் அவர் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு, என்ன கதை, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி முகமது இக்மல் இவரோட ஏஜ் வந்து 23. இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸும் ஜூலை ஸ்டார்டிங்கில் மலேசியாவில் ஒரு ஸ்பாட்டுக்கு ட்ரெக்கிங் போகிறாங்க. அவங்களும் எப்பவும் போல் ட்ரெக்கிங் போகும்போது சில திங்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்படி போகிற இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவங்க எடுத்துகிட்டு போன பொருளில் இந்த நம்ம டின்லலாம் வந்து கூல்ட்ரிங்க்ஸ் குடிப்போம்ல, கோக்கு, பெப்சி இந்த மாதிரியான ஐட்டம்ஸ், ஈவன் ரெட்புல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகிறாங்க. என்ன தான் அதை எடுத்துகிட்டு போனாலும் அந்த டின்னுக்கு உள்ளே இருக்க ட்ரிங்க்ஸ் நல்லா தான் இருக்கும். பட் டின்னுக்கு வெளியில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ என்ன வேணால் நடக்கலாம். நம்ம வந்து வீட்டில் இருக்கும்போது ஏதாவது டிசீஸ் அஃபெக்ட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஸோ அந்த டின்னில் கூல்ட்ரிங்க்ஸை அவர் குடிக்கிறாரு. அவர் குடிச்சிட்டு அவர் ட்ரெக்கிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து அவருக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து வாமிட்டு, ஃபீவரு, டயரி இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்குது. நாளாக இது வந்து ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ டாக்டரை போகிறாரு, பார்க்குறாரு, டாக்டரும் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போக என்ன நடக்குது அப்படின்னா அவரோட கிட்னி, லங்ஸு, நர்வல் சிஸ்டமு, ஹார்ட்டு எல்லாமே அஃபெக்ட் ஆக ஆரம்பிக்குது. எல்லாமே வந்து அப்நார்மலாக வந்து இருக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்படியே போகுது. அதுக்கப்புறம் இறந்து போகிறாரு. டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இவருக்கு வந்து லெப்டோஸ்பிரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. அந்த டிசீஸ் வந்து இவர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னடா லெப்டோஸ்பிரோசிஸ் அப்படின்னு கேட்டால் வந்து இது வந்து ஒரு ரேட் யூரின் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ரேட் யூரின் டிசீஸ். இது வந்து இவர் அஃபெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. அதுக்கு பேர் வந்து லெப்டோஸ்பிரா பாக்டீரியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நார்மலாக வந்து டின் இருக்குது. நம்ம டின் கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறோம். டின்னுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து கிளியராக தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். பட் டின்னுக்கு வெளியில் அது வந்து நம்ம வைக்கிற இடத்துலையா இருக்கட்டும், இல்லை கடையிலேருந்து வாங்குகிற இடத்துலையா இருக்கட்டும், என்ன வேணால் நடந்திருக்கலாம், எது வேணால் நடந்திருக்கலாம். ஈவன் வந்து ஒரு ரேட் யூரின் போயிருக்கலாம், இல்லைனா வந்து வேறு ஏதாவது நடந்திருக்கலாம், பாக்டீரியாஸ் வந்து வேலை இருந்திருக்கலாம். இது எல்லாமே வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் குடிக்கிறதுனால இது வந்து அப்படியே நம்ம நார்மலாக ஸ்டிப் பண்ணி குடிக்கும்போது இது வந்து அஃபெக்ட் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க நீங்கள் இந்த மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் வந்து வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா ஃபைன். கூல்ட்ரிங்க்ஸ் உள்ளே எல்லாமே க்ளீனாக தான் இருக்கும். பட் வெளியில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க அப்படின்னா அதை வாஷ் பண்ணிவிட்டு க்ளீனாக குடிக்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஸோ இது எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா இது வந்து நிறைய பேருக்கு தெரிய வரும். தெரிஞ்சதும் இல்லாமல் நிறைய பேர் சேஃபாக இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பபாய்.